ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். 12ஆம் வகுப்பு இயற்பியலில் கதிர் ஒளியியல் அதாவது ரே ஆப்டிக்ஸ் பாடத்தில் போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகளில் சிலவற்றை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று கோளக ஆடிகளில் ஒளியின் எதிரொலிப்பு அதாவது ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் பை ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் என்ற தலைப்பில் போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகள் சிலவற்றையும் அதற்கான விளக்கங்களையும் பார்க்க இருக்கிறோம். முதல்ல ஒரு கேள்வியை பார்க்கலாம். 15 சென்டிமீட்டர் குவிய தூரம் கொண்ட ஒரு குழி ஆடியிலிருந்து 40 சென்டிமீட்டர் தொலைவில் ஒரு பொருள் வைக்கப்படுகிறது. அந்த பொருளானது ஆடியை நோக்கி 20 சென்டிமீட்டர் இடம்பெயர்ந்தால் பொருளின் பிம்பம் அடையும் இடப்பெயர்ச்சி எவ்வளவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஆடியிலிருந்து 30 சென்டிமீட்டர் விலகி செல்லும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன் ஆடியிலிருந்து 36 சென்டிமீட்டர் விலகி செல்லும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஆப்ஷன் ஆடியை நோக்கி 30 சென்டிமீட்டர் நகர்ந்திருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4வது ஆப்ஷன் ஆடியை நோக்கி 36 சென்டிமீட்டர் நகர்ந்திருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கேள்வி நீட் 2018 கேட்டிருக்காங்க. கேள்வி என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 15 சென்டிமீட்டர் குவிய தூரம் கொண்ட ஒரு குழியாடி இருக்குது. அந்த குழியாடியிலிருந்து 40 சென்டிமீட்டர் தொலைவில் ஒரு பொருளை வைக்கிறாங்க. அப்படி அந்த பொருளை வைக்கும்போது அதற்குரிய பிம்பம் ஒரு குறிப்பிட்ட தொலைவில் கிடைக்கும். அதன் பின்னர் அந்த பொருளை 20 சென்டிமீட்டர் அந்த ஆடியை நோக்கி நகர்த்துறாங்க. அந்த பொசிஷன்லேயும் அதுக்கு ஒரு பிம்பம் கிடைக்கும். ஸோ முதல்ல கிடைச்ச பிம்பத்துக்கும் ரெண்டாவது கிடைச்ச பிம்பத்துக்கும் இடையே உள்ள இடைவெளி, அதாவது பொருள் இடம்பெயர்ந்ததால் பொருளின் பிம்பம் அடையும் இடப்பெயர்ச்சி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த கேள்வியை சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 விஷயம் தெரியணும். ஒன்று ஆடி சமன்பாடு, அதாவது மிரர் ஈக்குவேஷன் அப்படின்னா என்னன்னு தெரியணும். இது ஒரு குழியாடி. இந்த பாயிண்ட் தான் எஃப், அதாவது பிரின்சிபல் ஃபோக்கஸ். பிங்கிறது ஆடிமுனை. பிக்கும் எஃப்க்கும் இடையில் உள்ள தொலைவு தான் ஃபோக்கல் லெங்த், அதாவது குவிய தொலைவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போது ஒரு ஆப்ஜெக்டை நான் எஃப்க்கு கொஞ்சம் முன்னாடி வைக்கிறேன். அதாவது எஃப்க்கும் சிக்கும் இடையில் எஃப்க்கு அருகில் ஏபி அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டை வைக்கிறேன். இந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் நமக்கு கிடைக்கணுன்னா 2 ரேஸ் வரையணும். எப்படி வேணாலும் வரையலாம். பட் அது நம்ம ரேஸ் வரைகிறதுக்கான வரையறைக்கு உட்பட்டு இருக்கணும். இப்போ நான் 2 ரே எப்படி வரைகிறேன்னா, ஒன்று ஒரு பேரலாக வரைஞ்சிட்டு அது ஆடியை தாக்குகிறது. அப்போது அந்த ஆடியை தாக்கும்போது அந்த ஆடியிலிருந்து எதிரொலிக்கப்பட்ட கதிரானது எஃப் வழியாக செல்லும். ஏன்னா ஒரு பேரலல் ரே ரிஃப்ளெக்ட் ஆகி அது எஃப் வழியாக தான் போகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதே மாதிரி இதே பாயிண்ட்லேருந்து நான் இன்னொரு கதிர் வரைகிறேன். இந்த கதிர் ஆடியில் ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த சி வழியாக திரும்ப வரும். ஏன்னா சி வழியாக செல்கின்ற கதிரானது எந்த விலகலுக்கும் உட்படாது. எனவே இங்கேருந்து அங்கே போய் ரிஃப்ளெக்ட் ஆகி அதே டைரெக்ஷனில் வந்துடும். இது ரெண்டும் இந்த பாயிண்டில் மீட் பண்ணுது. அப்போது இங்கே தான் நமக்கு இமேஜ் கிடைக்கும். அப்போது A1 B1 அப்படிங்கிறது ஏபியோட இமேஜ், அதாவது பிம்பம் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இங்கே எஃப் அப்படிங்கிறது என்னன்னு நம்ம பார்த்தோம். இப்போது ஆப்ஜெக்ட்டுக்கும் ஆடிமுனைக்கும் இடையில் உள்ள தூரத்தை நம்ம யூ அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். அதே மாதிரி ஆடிமுனைக்கும் பிம்பத்துக்கும் இடையில் உள்ள தொலைவை வி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடுறோம். இப்படி எடுத்துக்கிட்டோன்னா இந்த யூ வி எஃப் இந்த மூன்றையும் கனெக்ட் பண்ண ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலான்னா 1/u + 1/v = 1/f. இந்த சமன்பாடை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆடி சமன்பாடு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மிரர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ UVF இந்த மூன்றையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சமன்பாடை தான் ஆடி சமன்பாடு அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாகவே நமக்கு லென்ஸ் மற்றும் மிரர் சம்பந்தமான கணக்குகள் எல்லாத்தையும் செய்கிறதுக்கு இந்த ஃபார்முலா தேவைப்படும். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும். ரெண்டாவதாக நம்ம பார்க்க இருப்பது கார்ட்டீசியன் குறியீட்டு மரபு, அதாவது கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன். இந்த ரே டயக்ராம், அதாவது கதிர் வரைபடங்களை நம்ம வரையும்போது
அதில் யூவிஎஃப் போன்ற அளவுகளை நம்ம எடுக்க வேண்டியிருக்கும். இந்த அளவுகளை எடுக்கும்போது சில நேரத்தில் அதை பாசிட்டிவாகவும் சில நேரத்தில் அதை நெகட்டிவாகவும் எடுக்க வேண்டியிருக்கும். எப்போ பாசிட்டிவாக எடுக்கணும், எப்போ நெகட்டிவாக எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு குறியீட்டு மரபு வச்சுருக்காங்க. அந்த குறியீட்டு மரபை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கார்ட்டீசியன் குறியீட்டு மரபு அப்படின்னு சொல்லுவோம். ஆங்கிலத்தில் கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சைன் கன்வென்ஷனை கண்டிப்பாக நம்ம பயன்படுத்த வேண்டியிருக்கும். பொதுவாக ஃபார்முலாஸில் அந்த சைன் கன்வென்ஷனை அப்ளை பண்ணாலும் அதை ஜென்ரலைஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் ப்ராப்ளத்தை பார்க்கும்போது அந்த சைன் கன்வென்ஷனை கண்டிப்பாக அப்ளை பண்ணி தான் செய்யணும். ஏற்கனவே ஃபார்முலா ட்ரைவ் பண்ணும்போது ஒரு வாட்டி அப்ளை பண்ணியாச்சு, திருப்பி அது தேவையில்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா ஃபார்முலாவை ட்ரைவ் பண்ணும்போதே அந்த சைன் கன்வென்ஷனை நம்ம அப்ளை பண்ணாலும் அதை ஜென்ரலைஸ் பண்ணி ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷனாக தான் வச்சுருக்கிறோம். ஸோ மீண்டும் நம்ம எங்கே ப்ராப்ளம் செஞ்சாலும் இந்த கார்ட்டீசியன் குறியீட்டு மரபை நம்ம பயன்படுத்தணும். அந்த குறியீட்டு மரபை எப்படி பயன்படுத்தணும்னு நம்ம பார்க்கலாம். இப்போது அனைத்து தொலைவுகளும் ஆடி முனையிலிருந்து மட்டுமே அளவிட வேண்டும். ஸோ இதுதான் ஆடி முனை. இங்கேருந்து தான் எல்லா விதமான மெஷர்மெண்ட்ஸையும் நம்ம எடுக்கணும். ஸோ இந்த ஆடி முனையிலிருந்து வலப்புறம் நோக்கி ஏதாவது ஒரு வேல்யூவை நம்ம எடுத்துட்டோம்னா அதை நேர்குறியுடன் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஒரு ரூல். ரெண்டாவது, இடப்புறம் நோக்கி ஒரு வேல்யூவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதை எதிர்குறியோடு நாம் எடுத்துக்கணும். இதே மாதிரி ஒரு பொருளோட உயரம் போன்ற மேல் நோக்கிய மதிப்புகளுக்கு நம்ம நேர்குறியை பயன்படுத்தணும். இதே மாதிரி கீழ் நோக்கிய உயரத்தை நம்ம கால்குலேட் பண்ணும்போது அதை எதிர்குறியாக தான் எடுக்கணும். ஸோ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ இங்கே ஒரு குழியாடி இருக்குது. இந்த குழியாடியில் நான் ஒரு ஆப்ஜெக்டை வைக்கிறேன். அது எஃப்க்கு அடுத்து ஒரு ஆப்ஜெக்டை வைக்கிறேன். அதாவது எஃப்க்கும் பிக்கும் இடையில் ஒரு ஆப்ஜெக்டை வைக்கிறேன். ஸோ இந்த ஆப்ஜெக்டோட இமேஜை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு 2 ரேஸ் வேணும். ஒன்று நான் பேரலாக வரைகிறேன், அது எஃப் வழியாக போகுது. இன்னொன்று நான் என்ன செய்கிறேன், இந்த மிரரில் பட்டு அப்படியே சி வழியாக டிவியேட் ஆகாமல் போகுது. ஸோ இந்த 2 ரேஸும் எங்கேயுமே மீட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா அது டைவர்ஜ் ஆகி போயிட்டே இருக்குது, விலகி போயிட்டே இருக்குது, எங்கேயும் மீட் பண்ணாது. பட் இந்த 2 ரேஸையும் பின்னோக்கி நம்ம இழுத்துட்டோன்னா இது இந்த பர்டிகுலர் பாயிண்டில் போய் மீட் பண்ணுது. ஸோ அங்கே நம்ம ஒரு இமேஜ் வரைஞ்சிட்டோன்னா இந்த A1 B1 இமேஜ் நமக்கு கிடைக்குவாங்க. ஸோ இது ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் ஒரு பொருளை வைக்கும்போது பிம்பமானது எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்தோம். இது நமக்கு முக்கியம் இல்லை. பட் இதில் இருந்த அந்த வேல்யூஸை நம்ம கார்ட்டீசியன் குறியீட்டு மரபை பயன்படுத்தி எப்படி எழுதுவோம் அதை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போது இந்த Pயிலிருந்து B வரைக்கும் உள்ள தொலைவை தான் நம்ம U அப்படின்னு எடுத்துக்குவோம். அதாவது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம், பொருளின் தூரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பொருளின் தூரத்தை எடுக்கும்போது நம்ம நெகட்டிவாக தான் எடுக்கணும். ஏன்னா அது இந்த Pயோட இடது பக்கத்தில் இருக்குது. இடது பக்கத்தில் எடுக்கக்கூடிய எல்லா வேல்யூஸையும் நம்ம நெகட்டிவாக தான் எடுக்கணும். உதாரணமாக ஒரு பொருள் ஆடியிலிருந்து 10 சென்டிமீட்டர் தொலைவில் வைக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம கொஸ்டினில் கொடுத்துருந்தோன்னா அந்த யூவோட வேல்யூவை -10 அப்படின்னு தான் எடுக்கணும். அதை தான் இது இண்டிகேட் பண்ணுது. இதே மாதிரி நம்ம இந்த Pயிலேருந்து F வரைக்கும் உள்ள தொலைவை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அது ஃபோக்கல் லெங்த் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது குவிய தூரம் அல்லது குவிய தொலைவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த எஃப்பை இந்த ஆடிக்கு என்ன இருக்குது மெஷர் பண்ணும்போது இடது பக்கமாக தான் இந்த எஃப் வருது. அப்போ இடது பக்கமாக வருதுன்னா அதை நெகட்டிவாக தான் எடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழி ஆடியின் குவிய தூரம் 5 சென்டிமீட்டர் அப்படின்னு கேள்வியில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எப்படி எடுத்துக்கணும், F = -5 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிடணும். இந்த மைனஸ் தான் எனது கார்ட்டீசியன் குறியீட்டு மரபுப்படி நாம் எழுதுறது. இதே மாதிரி இப்போ V எங்கே இருக்குது, இந்த Pக்கும் இமேஜுக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் தான் V. இந்த V எங்கே இருக்குன்னா இந்த ஆடி முனையோட வலது பக்கத்தில் இருக்குது. ஸோ வலது பக்கத்தில் இருக்கிறதுனால அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா பாசிட்டிவாக எடுக்கணும், +Vயாக தான் எடுக்கணும். ஸோ அங்கே ஒரு பொருளின் பிம்பமானது
ஒரு 20 சென்டிமீட்டர் தொலைவில் கிடைக்கிறது அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தாங்கன்னா v ஈக்குவல் டு +20 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதே மாதிரி இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஹைட்டை பாருங்கள், இது வந்து கீழே இருந்து மேல் நோக்கி இருக்குது, அதாவது மேல் பகுதியில் இருக்குது. அப்போது பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு மேல் நோக்கி இருந்ததுன்னா இதை பாசிட்டிவாக எடுக்கணும். இங்கே இமேஜும் வந்து மேல் நோக்கி தான் இருக்குது, அதை பாசிட்டிவாக தான் எடுக்கணும். சில நேரத்தில் நம்ம டயக்ராம் வந்து இமேஜ் வந்து கீழ் நோக்கி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அதை நெகட்டிவாக எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து கார்ட்டீசியன் குறியீட்டு மரபு. இதை வந்து நம்ம கணக்கில் செய்யும்போது பயன்படுத்தணும். ஸோ இந்த 2 விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த கணக்கை எளிதாக நாம் தீர்க்கலாம். இப்போ கணக்குக்கு போவோம். 15 சென்டிமீட்டர் குவிய தூரம் கொண்ட ஒரு குழியாடி இருக்குது. ஸோ இங்கே ஒரு குழியாடியை நான் வரைஞ்சிக்கிடுறேன். இதுதான் இதோட பிரின்சிபல் ஆக்சிஸ். ஸோ இதோட குவிய தூரம் 15 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆடிமுனையிலிருந்து 15 சென்டிமீட்டரில் தான் எஃப் இருக்குது. ஸோ இதோட குவிய தூரம் 15 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இந்த குழியாடியிலிருந்து 40 சென்டிமீட்டர் தொலைவில், ஸோ இங்கேருந்து 40 சென்டிமீட்டர் தொலைவில், இது எஃப்னா இந்த பாயிண்ட் வந்து 2Fஆக இருக்கும். ஸோ இது 15 சென்டிமீட்டர்னால் இது ஒரு 15 சென்டிமீட்டர். அப்போ இதில் இருந்து இது வரைக்கும் 30 சென்டிமீட்டர். ஏதேசம் இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஒரு பொருளை வைக்கிறோம். அதாவது ஆடியிலிருந்து 40 சென்டிமீட்டர் தொலைவில் ஒரு பொருளை வைக்கிறோம். இப்போது என்ன செய்கிறோம்னா, அந்த பொருளானது ஆடியை நோக்கி 20 சென்டிமீட்டர் இடம்பெயர்ந்தால், இப்போ இதே படத்தை நான் அங்கே வரைகிறேன். இந்த பொருளை நம்ம ஆடியை நோக்கி 20 சென்டிமீட்டர் இடம்பெயர்ந்தால் அப்படின்னா ஆடியை நோக்கி 20 சென்டிமீட்டர் தள்ளி கொண்டு போகிறோம். அப்படி தள்ளி கொண்டு போகும்போது அது எவ்வளோ தூரத்தில் இருக்கும், இங்கே 40 சென்டிமீட்டரில் இருந்தது 20 தள்ளி கொண்டு போனோன்னா அங்கேருந்து இங்கே 20 சென்டிமீட்டர் தொலைவில் இருக்கும். ஸோ இந்த பொசிஷனில் இருந்து இந்த பொசிஷனுக்கு கொண்டு போனால் அதோட பிம்பம் எப்படி ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு கேட்டிருக்காங்க. அப்படின்னா இப்போ இந்த பொசிஷனில் இருக்கும்போது இதுக்கு ஒரு பிம்பம் கிடைக்கும், இந்த பொசிஷனில் இருக்கும்போது இதுக்கு ஒரு பிம்பம் கிடைக்கும். இந்த ரெண்டுக்கும் உள்ள இடப்பெயர்ச்சி என்ன, 2 பிம்பங்களுக்கு இடையில் உள்ள இடப்பெயர்ச்சி என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா, பொருளின் பிம்பம் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இந்த கேஸ்லேயும் தெரியணும், அந்த கேஸ்லேயும் தெரியணும். அப்படி தெரிஞ்சால் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு என்ன வரும், அந்த இடப்பெயர்ச்சி வரும். ஸோ முதல்ல நம்ம அந்த பிம்பத்தோட தொலைவை கண்டுபிடிக்கணும். அந்த பிம்பத்தோட தொலைவை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா தான் ஆடி சமன்பாடு. ஸோ பிம்பம் அடையும் இடப்பெயர்ச்சியை நம்ம கண்டுபிடிக்கணும். அதற்கு நம்ம என்ன செய்யலாம்னா ஆடி சமன்பாட்டை பயன்படுத்தலாம். ஸோ ஆடி சமன்பாட்டின்படி என்ன வரும், 1/f is equal to 1/u plus 1/v அப்படின்னு எழுதலாம். இந்த 1/vயோட வேல்யூ தான் நமக்கு வேணும், அதாவது வியோட வேல்யூ தான் வேணும். ஸோ இந்த 1/vயை நம்ம தனியாக எழுதிட்டோன்னா 1/f minus 1/u அப்படின்னு எழுதலாம். ஸோ இதை எல்சிஎம் எடுத்தால் இது uf அப்படின்னு வரும். uf f-ஆல் டிவைட் பண்ணால் u into 1 u minus uf divided by u, it is f into 1 f, that is minus f வரும். ஸோ u minus f by uf அப்படின்னு நமக்கு கிடைக்குது. நமக்கு என்ன வேணும்னா இந்த v தான் வேணும். ஸோ 1/vலேருந்து v எழுதலாம். எப்படி எழுதணும், இதையும் தலைகீழாக எழுதணும். அப்படி அப்போது v is equal to uf by u minus f அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஃபார்முலா பயன்படுத்தி நம்ம வியை கண்டுபிடிக்கலாம். ஆனால் நீங்கள் டைரெக்டாக இந்த ஃபார்முலாவிலேருந்து என்ன செய்யலாம், எஃப்க்கும் யூக்கும் வேல்யூ போட்டால் வி வந்துடும். நம்ம இங்கே ஸ்பெசிஃபிக்காக அந்த வியோட வேல்யூவை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஏன்னா 2 கேஸில் v1 v2 தேவைப்படுறதுனால இப்படி கண்டுபிடிச்சோம். நீங்கள் எப்படி கண்டுபிடிக்காமல் டைரெக்டாக இங்கே போட்டாலே உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ மொதல் கேஸ் பார்ப்போம். மொதல் கேஸுனால் u1ன்னு சொல்லியது பொருளின் தூரம். பொருள் எவ்வளோ தொலைவில் வைக்கப்பட்டிருக்கிறது, 40 சென்டிமீட்டர் தொலைவில் வைக்கப்பட்டுள்ளது. ப்ளஸ்ஸா மைனஸா, மைனஸ். ஏன் மைனஸ், ஆடியிலிருந்து இடது புறத்தில்
40 சென்டிமீட்டர் தொலைவில் இருக்குது. எனவே u1 மைனஸ் 40 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி f வந்து மைனஸ் 15 சென்டிமீட்டர், அதுவும் இடது புறத்தில் தான் இருக்குது. அப்போ f ஈக்குவல் டு மைனஸ் 15 சென்டிமீட்டர். அப்போ u1 தெரியுது, f தெரியுது. அப்போ v1 நமக்கு கண்டுபிடிக்கலாம். இப்போ v1 இஸ் ஈக்குவல் டு u1 f பை u மைனஸ் f. அதில் u1ஓட வேல்யூ போடுவோம். u1ஓட வேல்யூ எவ்வளவு? மைனஸ் 40. f-ஓட வேல்யூ மைனஸ் 15. u1ஓட வேல்யூ மைனஸ் 40 மைனஸ் 15 ஈக்குவல் டு இந்த 40ஐயும் 15ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 600 வரும். மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ இது 600. இங்கே கீழே டினாமினேட்டரில் வந்து மைனஸ் 40 ப்ளஸ் 15 வரும். தட் இஸ் மைனஸ் 25. இதை 5ஆல் கேன்சல் பண்ண என்ன வரும்? 5 வரும். இங்கே வந்து 120. இந்த இதையும் கேன்சல் பண்ணால் நமக்கு 24 வரும். ஸோ மைனஸ் 24 சென்டிமீட்டர் கிடைக்குது. இதே மாதிரி அந்த பக்கத்துக்குள்ளே பிம்பத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த பக்கத்தில் உள்ள பிம்பத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்? P2 ஈக்குவல் டு U2F பை U2 மைனஸ் F வரும். ஸோ இதை தான் அங்கே எழுதியிருக்கேன். இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் U2ன்னு சொல்லியது இந்த டிஸ்டன்ஸ், அதாவது பொருளுக்கும் ஆடிமுனைக்கும் இடையில் உள்ள தொலைவு, தட் இஸ் மைனஸ் 20 சென்டிமீட்டர். ஏன்னா மைனஸ் 20 இது வந்து இடப்புறத்தில் தான் இருக்குது, அதனால் மைனஸ் 20. F வந்து மைனஸ் 15. U2 மைனஸ் 20 மைனஸ் 15. ஸோ இந்த மைனஸ் 20ஐயும் மைனஸ் 15ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 300 வரும். ஸோ அந்த 300 இங்கே எழுதுகிறேன். இங்கே மைனஸ் 20 ப்ளஸ் 15, அப்போ என்ன வரும்? மைனஸ் 5 வரும். இதை கேன்சல் பண்ணால் நமக்கு 60 வருது. ஸோ மைனஸ் 60 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது V2 நமக்கு கிடைக்குது. ஸோ நமக்கு இந்த பொசிஷன் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். இப்போது ஃபஸ்ட்டு கேஸில் மைனஸ் 24 சென்டிமீட்டரில் கிடைக்குது. இப்போ இது 15 சென்டிமீட்டர், இந்த இடம் 30 சென்டிமீட்டர். ஸோ மைனஸ் 24ன்னு சொல்கிறது வந்து எவ்வளோ இருக்கும்? ஏதேசம் இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல தான் நமக்கு V1 கிடைக்குது. இந்த V1 கிடைக்குது. V2 எங்கே கிடைக்குதுன்னா மைனஸ் 60 சென்டிமீட்டர், இது 40, இந்த இடத்துல தான் V2 கிடைக்குது. ஸோ V1 இங்கே இருக்குது, V2 இங்கே இருக்குது. இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா அந்த பிம்பம் வந்து ஆடியை நோக்கி போயிருக்குமா இல்லைன்னா ஆடியை விட்டு விலகி இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக ஆடியை விட்டு விலகி தான் இருக்குது. இங்கேருந்து இங்கே வந்திருக்கு. அப்போ ஆடியை விட்டு விலகி வந்திருக்கு. அது வந்து நமக்கு கன்ஃபார்மாக சொல்லலாம். ஆடியிலிருந்து விலகி செல்லும் அப்படிங்கிறது வந்து நம்ம எடுத்துக்கிடலாம். ஆடியிலிருந்து விலகி செல்லும், இங்கே விலகி செல்லும் கொடுத்துருக்கு, ஆடியை நோக்கி நகர்ந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலும் கொடுத்துருக்கு. நம்ம இந்த டேட்டாவிலிருந்து நம்ம என்ன முடிவுக்கு வரலான்னா ஆடியிலிருந்து விலகி செல்கிறது அப்படிங்கிற முடிவுக்கு வரலாம். திருப்பி எவ்வளோ விலகி செல்கிறதுனா இந்த டிஃப்ரென்ஸை பார்த்துட்டா போதும். ஸோ V2 மைனஸ் V1, V2 இஸ் மைனஸ் 60 மைனஸ் V1 இஸ் மைனஸ் 24. அப்போது மைனஸ் 60 ப்ளஸ் 24 வந்து எவ்வளோ வரும்னா 36 சென்டிமீட்டர் வருது. ஸோ மைனஸ் 36 சென்டிமீட்டர் என்பது விடையாக வருது. நமக்கு ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம்னா ஆடியை விட்டு விலகி செல்லும் அப்படின்னு பார்த்தோம். இங்கே விலகி செல்லுமில் 2 ஆப்ஷன் இருக்குது. இந்த 2ல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் விலகுதுன்னா 36 சென்டிமீட்டர் விலகுது. ஸோ ஆப்ஷன் பி வந்து ஆடியிலிருந்து 36 சென்டிமீட்டர் விலகி செல்லும் என்பது சரியான விடையாக இருக்கிறது. ஸோ இந்த கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராப்ளம். இதில் வந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு ஆடி சமன்பாடு மேக்ஸிமம் தெரிஞ்சிட்டா போதும். ஆடி சமன்பாடும் பிறகு அந்த சைன் கன்வென்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மீதி இந்த கொஸ்டினை படிச்சுட்டே இதை கம்ப்ளீட் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஸோ இது ஒரு நல்ல கொஸ்டின். இது மாதிரியான கணக்குகளை செஞ்சு பாருங்கள். மேலும் சில கேள்விகளோடு உங்களை மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.